வணக்கம் குருஜி. வணக்கம். சுடலைக்கண்ணன் ஏரல். சொல்லுங்க. குருஜி ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கிராம பூசாரிகளுடைய அமைப்பு வந்து நீங்க அந்த சொல்லியிருந்தீங்க ஒரு டைம் வீடியோ பார்க்கும்போது. ம். அதாவது அஹ், லக்- 10 ஒரு சனியா இருந்து கேதுவோடு சம்மந்தப்படும் போது கேது சனி சேர்க்கை இருந்தாலும் வரும்னு சொல்லியிருந்தீங்க. சனிக்கேது சேர்க்கை தான் பூசாரிகளுக்கான முக்கியமான விஷயம். அது ஓகே. 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் பூசாரி வேலையை செய்யலாம். 8ல் சம்மந்தப்படும் போது வருமானம் இருக்காது. ஓகே 10ல் சம்மந்தப்படும் மரியாதை இருக்கும், வருமானம் இருக்கும். குருஜி, 12ஓட சம்மந்தப்படும் போது கேது அது சனி. அவமானமும் இருக்கும். பஞ்சாயத்து போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போற மாதிரி இருக்கும். சனிக்கேது தொடர்பு இல்லாம பூசாரி கிடையாது. ஓகே குருஜி. இந்த சனிக்கேதோட குரு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய கற்ப கிரகத்துக்கான பூசாரி சொல்லலாம். ஓகே குருஜி. குருஜி, இன்னொரு கேள்வி இருக்கு. ம். மனுஷ கிரகணத்துக்கு வந்து கரணநாதன் வந்து நந்தின்னு சொல்லி உங்க புத்தகத்தில் எழுந்திருக்கீங்க. ம். ஆஹ் ச- இந்த அதிபதி சந்திரன் சொல்லி குருவி யாரும் சொன்ன ஒரு ஒரு யோசனை. ம். ரோகிணி மனுஷிக்கு வரிசைக்கு வந்து சந்திரன் அதிபதியா? இல்ல இல்ல, வனசை கரணத்துக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லி. சாரி, அது யார் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. ம். அது ஒரு ரோகிணி பிரதோஷம் அன்னைக்கு மனுஷ கரணக்காரங்க வழிபட்டா அது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சொன்னாங்க. ம். யார் சொன்னாங்க? யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு நபர் சொன்னாரு. ஆக சொன்ன வாத்தியார் சொன்னா கேட்க மாட்டீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க, சரி நான் கேட்கேன். ம். இல்ல வாத்தியார் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு. இல்ல இல்ல, வார்த்தையிட்ட இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சு, இது வரைக்கும் ம். கேட்கணும்னு தோணல. உண்மையிலேயே அதுக்கான உருவம் வந்து நந்தி தான். அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஓகே குருஜி. ம். அதுக்கு வந்து நந்தீஷ் நீங்க சொன்ன மாதிரி திருமலைப்பாடின்னு ஒரு ஊருக்கு அரியலூர் மாவட்டத்துல. ஓகே குருஜி. அந்த அரியலூர் மாவட்டத்துல திருமலைப்பாடின்னு இருக்கும். அந்த ஊர்ல கூடிய சிவனுக்கு தான் அது வழிபாடு. ஓ, சரி சரி. அந்த வணிசை கரணத்துக்கு வணிகருங்கிற சொல்ல இருந்து அது மாறி வந்ததுங்க. ஓகே குருஜி. அதோட மிருகம் எருது காளமாடு இதெல்லாம். ம். நம்ம தைப்பொங்கலுக்கு 2வது மாட்டு பொங்கல் கும்பிடுறோம்ல, அது வந்து வணிசை கரணத்துக்காக கும்பிடுறது தான் அது. ஓகே குருஜி. நீங்க தயிர் சாதம் தானம் கொடுத்தீங்கன்னாலே இந்த வரிசைக்கரணத்துல பிறந்தவங்களுடைய வியாபாரம் பெருசும். உலகத்திலே வியாபாரிகள் யார் அப்படின்னா வணிசைக்கரணம் தான் வியாபாரிகள். ஓகே குருஜி. வணிகருங்கிற வார்த்தையில வணிசைங்கிற வார்த்தை வந்தது. ஓகே. இவங்க வந்து என்ன செய்யலன்னா கம்பளி சின்ன கம்பளி துணியில ஒரு சின்ன பிட்டு மாதிரி வெட்டி அதை சாமிக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணும்போது தொழில் இருக்கிற தடை நீங்கும். ஓகே குருஜி. நந்திக்கு தனியா ஒரு வழிபாடுங்கிறது பிரதோஷ வழிபாடு. ஓகே. அவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் பிரதோஷ வழிபாடு செஞ்சு அதுக்கு தயிர் கொடுக்கலாம். அந்த மாட்டுக்கு பூஜை பண்ணும்போது பால் தயிர் வைக்கும்போது தயிர் கொடுக்கலாம். ஓகே குருஜி. அப்படி கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். ம். அதே மாதிரி நல்ல வெயில் காலம் வந்ததுன்னா தயிரை மோராக்கி நீர் மோர்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா காசு இன்னும் கொஞ்சம் பெருகும். ஓகே குருஜி. ம். நன்றி குருஜி. ஒரு சங்கு இருந்ததுன்னா ஆ. சங்குல மஞ்சளை கலந்து அதுல தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம். இந்த வணிசைக்காரனுக்கு பரம் பெருக ஆரம்பிக்கும். ஓகே குருஜி. வணிசைக்காரனுக்கு இருக்கிற 2வது முக்கியமான நோக்கம் என்னன்னா பணம் 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 பணத்து மேல ரொம்ப பிரியம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் செய்யும்போது பணம் பெருக ஆரம்பிச்சிடும். ஓகே குருஜி. இதுக்கு அதிதேவதை செவ்வாய். எந்த ரூபத்திலையும் சந்திரன் கிடையாது. ஓகே குருஜி. ரைட். நன்றி. அடுத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் திருநெற்றூர்ல இருந்து சொல்லுங்கம்மா. ஆஹ் 10ஆம் அதிபதி 11வது இடத்துல இருந்துச்சுன்னா வாக்கு பலிதம் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது கூட ராகு கேதுக்கள் இருந்தா பலன் மாறுமா? அதே வந்து வலிமையா இருக்கும். அந்த ராகு கேதுகள் விஷமான வார்த்தை சொல்லுவோம், அன்பா சொல்லாம கடுமையா சொல்லுவோம். சனினே ஆஹ் படி அப்படிங்கிறதுக்கும் தம்பி படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப ராகுனா அதிகம், கேதுனா தன்மைன்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கூடாது. வீரியத்தை தான் சொல்லணும். வீரியம். ஓகே. உச்சியை வச்சு மிரட்டி சொல்லி கொடுத்து புரிய வச்ச ராகு. ஆஹ் நிறைய உதாரணங்கள் கொடுத்து புரிய வச்ச கேது. சரி. அத ஓகே. ம். அப்புறம் இரண்டு திருமண அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு டெபினிஷன் கொடுத்தீங்க. அந்த டெபினிஷன் எனக்கு விளங்கல ஐயா. சரி, ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பாக்குறோம். சரி. அவரு அந்த கிரகத்தை ஏதேனும் ஒரு ரூபத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவருக்கு 2 திருமணம். சரி. அவருக்கு இல்லைன்னா அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. சரி. நேற்று நம்ம பார்த்த ஜாதகத்துல
ஆ, கன்னியில சுக்கிரனும் தனுசுல ஆமா, சனியும் ஒரு ஜாதகம் போட்டிருப்போம். ஆமா, சனி நின்ற வீட்டுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன், கரெக்டா? ஆமா. ம். அப்ப அந்த சுக்கிரன் சனி தன் 10ஆம் பார்வையில பாக்குறாரு. ஓகே. ம். அதனால அவருக்கு அந்த குடும்பத்துல 2 திருமணம் நடந்திருக்குன்னு சொல்றோம். சரி. ஒரு இன்னொரு கிரகம் நின்ற வீட்டுக்கு ம், 11ஆம் அதிபதி ம். அந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாரு. முதல் சாட்டு சிம்மத்துல புதன் சுக்கிரன் போட்டிருப்போம். புதன், ஆமா. சுக்கிரன். ஆமா. ம். சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 11ஆம் அதிபதி புதன் புதன். ம். சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கணும். அந்த குடும்பத்துல 2 திருமணம். ஓகே. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். சரிங்க ஐயா. ம். அப்புறம் அந்த போதும். பிறந்த அடுத்த கால செகண்ட் ரவுண்ட் வருவோம். ஒரே ஆள் எல்லா சரிங்க. கேள்வியும் கேட்காம. சரி, நன்றி. நல்லது. சொல்லுங்க அடுத்து. வணக்கம் குருநாதா. வணக்கம் குருநாதா, சொல்லுங்க. இந்த கேள்வி ரொம்ப நாள் கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஏன் கேட்கல? நம்ம நம்ம மறந்துடுது, இல்லைன்னா லைன் கிடைக்காம போயிடுது. ம். இப்ப நம்ம சந்திர நாடியை பயன்படுத்தி நம்ம பலன் அறிகிறோம். ம். இந்த சந்திரன் நிக்கிற ராசியை பயன்படுத்தி எல்லா வர்க்க சக்கரத்திலையும் பார்க்க முடியுமா? வேறெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமா தசாம்சத்துல மகரத்துல ஒரு கிரகம் நிக்குதுன்னா, ராசி கட்டத்துல சந்திரன் மகரத்துல நிக்குதுன்னா எல்லா வர்க்க சக்கரத்திலயும் மகரத்துல நிக்கிற மாதிரி வச்சுட்டு நான் பலன் சொல்லிடுறேன். சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ரிஷபத்துல இன்னைக்கு சந்திரன் போயிட்டு இருக்கா? ஆமாங்க. இன்னைக்கு ரிஷபத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு. வர்க்க சக்கரத்துல ரிஷபத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த வர்க்கம்லாம் இன்னைக்கு வேலை செய்யும். ஓ, அப்படி எடுத்துக்கலாம். அது சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. ஏன் கஷ்டப்படுத்து புரிஞ்சுக்கிறீங்க? சரி சரி, நான் அதைத்தான் நம்ம கேட்கிறேன். அது இன்னைக்கு D10 சார்ட்ல ஒரு கிரக ரிஷபத்துல இருந்தா அப்ப இன்னைக்கு தசாம்சத்தை பத்தி அவர் கேள்வி கேட்கலாம். தசாம்சத்தை பத்தி கேட்க. D7 ஆமா, சப்தாம்சத்துல ஒரு கிரகம் இருந்தா அவர் குழந்தைய பத்தி கேள்வி கேட்கலாம். அது வர்க்கத்தை பிரிச்சுக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கக்கூடிய அந்த 16 கிரகத்துல நல்ல கிரகமா இருந்தா நல்ல பதில், கெட்ட கிரகமா இருந்தா கெட்ட பதில். அந்த 16 வர்க்க சக்கரத்துல ஆமா, அதுல பாவ கிரகத்து மேல போயிட்டு இருக்குன்னா அந்த பாவம் சம்பந்தமா கெட்ட பலன்கள் ஏற்பட போகுது. ஆமா. சரிங்க குருநாதா, நான் இதைத்தான் ரொம்ப நாளா கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். இதானே படிச்சோம் நம்ம. இல்ல, நான் முதல்ல வர்க்கம் இது பண்றதுனால அந்த நேரத்துல அந்த இது வரல. அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு 2 நாள்ல. போதும், மன்னிச்சு விட்டுருவோம் விடுங்க. சந்திரனை மன்னிச்சிருவோம் விடுங்க. சரிங்க குருநாதா, நன்றி. நல்லது. அடுத்து. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த கோச்சார கிரகத்துல ஒரு கிரகம் போகும்போது அந்த நட்சத்திராதிபதியோட அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாதான் பலன் அளிக்கணும்னு உங்க புக்குல போட்டிருந்தீங்க சார். அப்படின்னா என்னன்னா கூடுதல் கிரகம் பலன் இருக்கு. அளிக்கும். அந்த வார்த்தை கூடுதல் பலன் அளிக்கும். ஓகே சார். அதான் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? நான் ஒரு வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துருக்குறேன். அங்க என் பொண்ணு போய் ஒரு குழந்தை பத்து கொடுத்தா எனக்கு கூடுதல் மரியாதை. கரெக்டா இல்லையா? ஆமா சார், ஆமா. அந்த பொண்ணுக்கு என் குழந்தை இல்லைன்னா எனக்கு மரியாதை குறைவா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா சார். அப்போ ஒரு கிரகத்துடைய ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மத்தில் கிரகங்கள் இருந்ததுன்னா அது அங்க வேறு ஊன்றி வளர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓ, சரிங்க சார். இல்லைன்னா வேறு ஒன்றாம இருக்கு. சரிங்க சார். நல்லது. இப்போ பிறந்த கால இதுல ஜாதகத்துல கன்னியில குரு இந்த சனி இருக்குதுன்னு வைங்க சார். இப்போ கேது உத்திர நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப குருவும் சனியும் உத்திர நட்சத்திரத்துல இருந்தா என்ன மாதிரி பலன் இருக்கும் சார்? அம்மா அந்த 2 கிரகத்தை அமுத்ததில் நீங்க சொல்ற 1981 பிறந்திருக்கலாம். 81. ஆமா, 81 இப்படி பிடிச்ச மத்தியில மின்னிய கோச்சாரத்துல கேது அங்க போகுதுன்னா அந்த குரு சூரியனை அந்த குரு சனியை கடுமையா பாதிக்கும். ரெண்டுமே வக்ரமா இருந்துச்சுன்னா பாதிப்பு கம்மியா இருக்கும். நீங்க சொன்ன ஜாதகத்துல குருவும் சனியும் கன்னியில வக்ரமா இருந்தா பாதிப்பு குறைவா இருக்கும். அது பெரும்பாலும் ஏப்ரல் மேவா இருக்கும். வக்ரம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்கும். அது பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ வேலை இல்லாம இருக்காங்க அந்த ஜாதகம். குரு வருமானத்தை குறிக்கிற கிரகம், சூரியன் நிரந்தர வருமானத்தை குறிக்கிற கிரகம். இந்த மாதிரி இடத்துல கேது போகும்போது வருமானம் பாதிச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணாது. சப்போஸ் வருமானம் வந்துட்டு இருந்தா முதுகெலும்பு பாதிச்சிருங்க. சரிங்க சார். இந்த கேது கூட பெயர்ச்சிக்கு அப்புறமா அந்த இது மாறுமா சார்? கண்டிப்பா மாறும். அதான் நம்ம படிச்சோம். சரிங்க சார். ஜி வணக்கம் ஜி. வணக்கம், சொல்லுங்க சார். ஜி, கோச்சாரராகு பிறந்த கால சந்திரன் மேல் போகும்போது தசாபுத்தியா இல்லைனாலுமே பாதிக்குது. அது கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். இங்க பாருங்க, ராகு மேல சந்திரன் போறதும் சந்திரன் மேல ராகு போறதுக்கும் காரணம் தேவையில்லை, வலிக்காம போகாது. ஓகே ஜி. தசாபுத்தியா இருந்தா காரணம் இருக்கும். ஓகே ஜி. ஜி, அப்புறம்
அது கண்டிப்பா பாதிக்கும். ராகு சந்திரன் மேல அதுல மாற்று கருத்தே இல்ல. அந்த அன்னைக்கு பாதிக்கலைன்னா அதோடைய 16 ராசிலே அது வெளிப்பட்டுருங்க. உதாரணமா இன்னைக்கு வந்து ராகு வந்து மீனத்துல இருக்காரு, சந்திரன் மீனத்துல வந்து பாதிக்கல, 16 மகரத்திலேயே பாதிச்சிருங்க, தெரிஞ்சிடும். ஓகே ஜி. ஜி இன்னொரு பாதிக்காம போகவே போகாது. ஓகே ஜி. ஜி மாந்தி பிளஸ் ராகு மீது குரு போயிட்டு இருக்கு. ஜீவசபாந்தி வழிபாடு சொல்லியிருக்கேன், அதுவே போதுமா? சிறப்பா செய்யலாம், அதே போதுமானது. ஓகே ஜி. நன்றி ஜி. நன்றி ஜி. தேங்க்யூ. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நீங்க ஒரு வீடியோல வந்து ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ்ல படிக்கணும்னா திக்பல கிரகத்தோட ஹெல்ப் வேணும்னு சொல்லியிருந்தீங்க குருஜி. சரி. இப்போ வந்து 12ஆம் இடத்துல இருக்க ராகு தசை நடந்து அதுக்கு சாரம் கொடுக்கறது வந்து சுக்கிரன், ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு குருஜி. சுக்கிரன் சாரம் கொடுத்தா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா குருஜி? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா பாவகப்படி சுக்கிரன் வந்து 3க்கு போயிருதே குருஜி, அது பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே இந்த குருஜி. 3க்கு போறதுனால என்னன்னா நமக்கு கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. மகர லக்னத்துக்கு சுக்கிரன் என்னைக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் தான். அவர் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் நம்ம செலவு வைப்பார், அவ்வளவுதான். ஓ, இந்த திக்பலம் எல்லாம் எப்பெல்லாம் குருஜி வேலை பண்ணும்? நட்சத்திரம் வரும்போது? திக்பலம்ங்கிறது உங்க எமர்ஜென்சி மாதிரி. நீங்க எப்ப எல்லாம் பதட்டப்படுறீங்களோ அப்பெல்லாம் திக்பலம் வந்து கூட நிற்கும். ஓகே குருஜி. நீங்க எப்ப பதட்டப்படுறீங்களோ அப்ப அது கண்டிப்பா வந்துடும். உதாரணமா எனக்கு வேலை கிடைக்குமா சாமி நினைச்சா அப்ப வந்து வேலைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு தகவல் சொல்லுவான். சரிங்க குருஜி. பொண்ணு கிடைக்குமான்னு கேட்கும்போது இந்த கல்யாணத்துக்கு புரோக்கர் வந்து இங்க பொண்ணு இருக்குன்னு சொல்லுவார். நீங்க பதட்டப்படும் போதுதான் திக்பலம் வந்து பக்கத்துல நிற்கும், நல்லா இருக்கும்போது வேலை செய்யாது. அதே நேரத்துல அது இன்னொரு திக்பலம் இன்னொன்னு செய்யும். நல்ல உயரத்துல இருக்கும்போது எதுக்கு நிக்கிறவங்களை போய் தெரியாது, தாட்டு போட்டு நின்றுடுவாங்க. உதாரணம் நிறைய பணம் வரும்போது கவனிக்காம விட்டுருவாங்க. தொழில் நல்லா ஓடும்போது கவனிக்காம விடுறாங்க. திக்பலம் இதையும் செய்யும். பதட்டப்படும்போது தெய்வம் கூட வரும். அதே மாதிரி நல்லா இருக்கும்போது அவங்க அசால்ட்டாவும் இருப்பாங்க, அலட்சியப்படுத்திடும். ஆமா. சரி சரி சரிங்க குருஜி. நல்லது. அதுக்கு நம்ம எப்படி குருஜி இன்னும் வழிபாடு பண்ணிட்டே இருக்கணுமா? திக்பல கிரகத்துக்கு வந்து நம்ம என்ன எப்படி வழிபாடு பண்ணிட்டே இருக்கணும்? உங்களுக்கு எப்பவுமே வருமானம் வரணும்னா ஒரு நாள் கும்பிட்டுட்டு போனா அவர் என்ன புரோக்கரா? உங்க தேவைக்கு அளவு நீங்க அவர் வழிபட்டே தீர வேண்டும். அப்ப சுக்கிரன் திக்பலம்னா யார குருஜி வழிபாடு? காமாட்சி அம்மன். எத்தனை முறை சொல்லியிருப்போமா உமா? இல்ல குருஜி. நோட்லயே பேனா எழுதுற அளவுக்கு எழுதியிருப்பியே, அப்புறம் இப்படி கேட்டுன்னு என்ன அர்த்தம் உமா? இல்ல குருஜி, எதுக்கு ஒரு தடவை காமாட்சி அம்மனை கும்பிட்டா போதுமானது. ஓகே குருஜி. குருஜி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் குருஜி. 5ல கேது இருந்தா அந்த பீரியட் எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க குருஜி. அதுக்கு என்ன குருஜி ரெமிடி சொல்லுங்க. முதல்ல டாக்டர் அவசியம். வழிபாட்டுல வந்து மனித முகம் இல்லாத தெய்வங்களை கும்பலாம். கருடாலவரை கும்பலாம், ஆஞ்சநேயரை கும்பலாம். ஓகே குருஜி. பிரித்தியங்க மாதிரி அதே மாதிரி மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபடலாம், விநாயகர் உட்பட. சரிங்க குருஜி. இதுல உங்களுக்கு எது உங்க குலத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கோ அந்த தெய்வத்தை கும்பிட்டு வாங்க, போதும். சரிங்க குருஜி. நல்லதுமா. ரொம்ப நன்றி குருஜி. நன்றி. அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஜெய்சங்கர், சொல்லுங்க. ஐயா இப்போ ஒரு பெண்ஜாத செவ்வாய் சனி இருக்குதுங்கய்யா. அதாவது செவ்வாய் சனி வந்து பெண்ஜாதத்திலேயே ஒரு குரு பாக்குதுங்க. அங்க குரு பாக்கல அப்படின்னா ஆண் ஜாதத்துல இருந்து ஒரு குரு பாக்குது, அதாவது ஆப்போஜாதத்துல பாக்குது. அந்த பார்வைக்கு என்னங்க டிஃபரெண்ட் இருக்கும்? இவருங்க பெண் ஜாதத்திலே பாக்குறது சிறப்பு. சரி சரிங்க. பொண்ணே தன்னுடைய கோபதாபங்களை குறைச்சுக்கிறோம். சரி சரிங்க. பெண் ஜாதத்துல இருக்கிற செவ்வாய் சனி ஆண் ஜாதத்துல குரு பார்த்தாருன்னு அவரு தான் பொறுத்து போவாரு. சரி சரிங்க. ஓ, அப்படி யாரு உண்மையில யாரு பொறுத்து போகணும்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க செவ்வாய் அவங்க குரு பார்க்கும்போது அவங்க தன்னைத்தானே திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓ சரி சரிங்க. அதுதான் நல்லது. சரி சரிங்க. ஐயோ அதே மாதிரி வந்து இப்போ ஜூன் மாசம் வந்து கும்பத்துக்கு ராகு வராருங்கய்யா. அதாவது பெர்த் ஜாதகத்துல வந்து அந்த ராகு குரு பாக்குறாருங்க. இப்ப நம்ம மிதுனத்துல இருந்து குரு பாக்குறாருங்க. அந்த ரெண்டு பார்வைக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? அதாவது எவ்வளவு அந்த பாதிப்பு? எப்பவுமே பிறந்த கால கிரகங்களின் பார்வை நிரந்தரமான பலனை தரக்கூடியது. ஓ சரி சரி. கோச்சார கிரகங்களின் பார்வை தற்காலிகமானது. சரி சரிங்க. இந்த வருஷம் வந்து பாருங்க, ஜூன் மாசத்துல ராகுவும் மாறுறாரு, குருவும் மாறுறாரு. ஆனா வந்து ராகு வந்து குரு பாக்குறாருங்க, மீனத்துல இருந்து பாக்குற, மிதத்துல பாக்குறாருங்க. முதல்ல நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேன். குருவும் வரப்போறார், ராகும் வரப்போறார். மிகப்பெரிய மாற்றங்களை ஜூன் மாசம் எதிர்பார்க்கலாம். ஓ சரி சரி. வாழ்க்கையில இந்த ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவு இன்னொரு 2.5 வருஷத்துக்கு நிக்க போகுது. வேலையில் இருக்கவங்க, தொழில இருக்கவங்க, எந்த நட்சத்திரம் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதை ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தை கழட்டிட்டு முழுக்க தொழில கவனிச்சிட்டோம்னா நவம்பர் மாசம் வந்து பீக்ல போயிடும்.
ஓ சரி சரிங்க. குரு ராகு சேர்க்கை சண்டால யோகம். அப்போ குரு ராகு பார்வையும் சண்டால யோகம். நிறைய சண்டாளனுங்க சம்பாதிக்க விடாம வந்து மறுபடியும் உள்ள வருவாங்க. சரி சரி. கூடுதலா இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது, கும்பசனி, கும்பத்துக்கு 7.5 சனி, மீனத்துக்கு 7.5 சனி, மேஷத்துக்கு 7.5 சனி, இந்த 3 பேத்துக்குமே சண்டாளர்கள் உள்ள நிறைய வருவாங்க. கூடுதலாக முழுக்க தொழிலை கவனிக்கணும். தொழில் 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 தொழிலை தவிர்த்து கண்ணு இந்த பக்கம் இந்த பக்கம் அசையக்கூடாது. அப்படி ஒரு சரி 6 சரி. மாசம் நின்னுட்டீங்கன்னா லைஃப்ல ஒரு நல்ல ஒரு கிரேடு கிச்சுன்னு ஏறிடும். சரி சரிங்க. இப்ப நான் என்னோட நீங்க சர்க்கிள், என்னோட ஃபேமிலி சர்க்கிள்ல யாரெல்லாம் கும்பம், யாரெல்லாம் மேஷம், யாரெல்லாம் மீனம் இருக்கோ அவங்கெல்லாம் தொழிலை கவனிங்க தொழிலை கவனிங்க சொல்லிக்கிட்டே இருக்கு டெய்லி. அதுக்கு காரணம் இந்த குருராவுடைய பார்வை தான். சரி சரிங்க. அடுத்து நன்றிங்க. நல்லது சார். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இப்போ நம்ம திருமண பொருத்தத்துல 1, 6, 10 தசை நடந்ததுன்னா பிரிவினை ஏற்படும், சண்டை ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இப்ப ரிஷப லக்னத்துக்காரவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1, 6க்குரியவரே லக்னாதிபதி, அவர் 6, 4ல இருக்காரு. அப்ப இது வந்து எல்லாமே தொடர்பு இருக்கு. 1, 6, 10. அப்ப இவங்க நீங்க சொல்ற ஜாதகம் அப்ப ரிஷப லக்னம் 1 இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ல இருக்காருன்னு சொல்றீங்க. அந்த முதல் திருமணத்துல வந்து ஒரு ஆயா மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருந்தா ஆயா மாதிரி பற்று இல்லாம இருந்தாலோ ஒரு குறையோட இருந்தாலும் அந்த குடும்பம் ஓடிடும். கணவரோட இல்ல மனைவியோட இன்வால்வ்மெண்டா இருக்க விடாது. இல்ல இப்ப இவங்க 2வது திருமணத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நம்ம அதை சொல்லிருங்கன்னு சொல்றேன். நீங்க எத்தனை திருமணம் பண்ணாலும், அதாவது 4ஆம் பாவம் மறு திருமணம் தானே. ஆமா, 4ஆம் பாவம் அது 10ஆம் இடத்தை தானே பாக்குது. ஆமா, 10ஆம் இடத்தை தொழிலோட தொழில் உங்க யார் ஜாதக ரிஷப லக்ன ஜாதகமோ அவங்களுக்கு 4 சுக்கிரன் தான். தொழிலை விரும்பக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்வது நல்லது. இல்லைன்னா அந்த வீட்டுக்காரர் ஒரு ட்ராக்ல போயிட்டு போய் நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், அவர் ஒரு ட்ராக்ல போய் நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பான்னு அர்த்தம். அப்ப தொழில் சார்ந்த அந்த மாதிரி பொண்ணு எடுத்துட்டா பிரச்சனை இருக்காது அதிகமா. அவங்க இவர் பண்ற தொழில் அந்த அம்மாவுக்கு பிடிக்கணும், அவர் பண்றது இந்த அம்மாவுக்கு பிடிக்கும், ஐயாவுக்கு பிடிக்கணும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அது பயங்கர அட்டாச்சா போயிடும். அந்த 10ஆம் இடம்ங்கிற பிரிவினை வேலை செய்யாது. ஆனா நீ என்ன தொழில் பண்ற போட ஆய்வுன்னு சத்தம் போட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கசப்பு ஏறிக்கிட்டே வந்துடும். இந்த இடத்துல சனி எங்க இருக்குன்னு பாக்கணும். நீங்க சொன்ன ஜாதகத்துல நீங்க சொன்ன ஜாதகம் எந்த வருஷம் பிறந்த ஜாதகம்? 80ல பிறந்த ஜாதகம். 80ல பிறந்த சனி வந்து சிம்மத்திலேயே கன்னியில தான் இருக்கணும். கன்னியில இருக்காங்க. கன்னியில இருக்காரு. அப்ப வந்து கண்டிப்பா ரிஷப லக்னத்தை பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா, பிரச்சனை பெருசா வராது, பயப்பட வேண்டாம். ஆனா இப்போ பரிவர்த்தனை ஆயிருக்கு. அதாவது 4க்குரிய சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை ஆகி. அதெல்லாம் பயப்படாதீங்க. பரிவர்த்தனையில வந்து முதல்ல அவங்க ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரி. அப்ப இவங்களுக்கு தொழில் சார்ந்து எடுத்துட்டா போதும். இன்னொன்னு இரு ஜாதக கூட்டு விளைவுப்படி உங்களுக்கு இந்த நீங்க சொன்ன செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்கிற மாதிரி பார்த்து செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? பொண்ணு ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும் லக்னத்துல செவ்வாய் பார்த்தாலும் சிறப்பு. அந்த மாதிரி செஞ்சுட்டா இவங்க பிரிவினை பயங்கர அட்டாச் ஆயிரும், பிரிவினே வராது. அப்படி பண்ணுங்க. சரி, தேங்க்ஸ். நல்லது. வணக்கம் குருஜி. வணக்கம்மா, சொல்லுமா. சங்கீதா சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுமா. வணக்கம். இது உபய லக்னங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி அந்த 7ஆம் பாவத்துக்கு மறைஞ்சா நல்லதுங்களா? மறையணுமா, மறையக்கூடாதா? இன்னொன்னு வந்து லக்னத்துக்கும் மறைஞ்சா எப்படி இருக்கும், பாவத்துக்கு மட்டும் மறைஞ்சா எப்படி இருக்கும்? இப்ப 7ஆம் அதிபதி 7க்கு 8ல இருந்தா லக்னத்துக்கு 2ல இருக்கும் இல்லைங்களா? இங்க பாருங்க, லக்னத்துக்கு மறைஞ்சிருந்ததுன்னா இப்ப எனக்கு எடுத்துக்கிறோம். நான் வந்து என்னோட 7ஆம் அதிபதி என்னோட லக்னத்துக்கு மறைஞ்சா நான் என்னோட மனைவியை உணரவே முடியாது. 7ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதி மறைஞ்சுதா அந்த அம்மா முழுசா இவர்கிட்ட காமிச்சிடாது, எந்த விதமான அன்பையும் ஆதரவையும் காமிக்காது. இப்ப என்னோட லக்னாதிபதி எனக்கு மறைஞ்சிருக்கு, நான் என்னோட மனைவி என்னை முழுசும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா இல்லையா? புரியுதுங்க சார். இது மறைவுங்கிற வார்த்தைக்கு புரிந்து கொள்ளாமை அப்படிங்கிற கரெக்டான வார்த்தை. சண்டை போடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒழுக்கம் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து முழுசா புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னு சொன்னா போதும். 7ஆம் அதிபதி 8ல இருந்தாலும் 7ஆம் 8ல இருக்காருன்னு வச்சுக்கிறோம், லக்னத்துக்கு அது மறைஞ்சிருக்கு கரெக்டா. இவரால மனைவியை புரிஞ்சுக்கிறோம்னால அவர் காட்டுத்தனமா பேசிடுவார், காட்டுத்தனமா பேசிடுவார். இப்போ கிளியரா? கிளியருங்க சார். அதனால அவமானப்படுற செகுடி என்ன சமைக்கிறேன்னு சத்தம் போடும்போது அது நம்ம கோவம் வந்துடுது.
ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம்ன்றதுனால அந்த 7ஆம் பாவத்துக்கு மறைஞ்சா நல்லதுன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ற விட லாஜிக்கா சிம்பிளா படிப்போம். அதுக்கு பேரு வச்சுட்டீங்கன்னா நீங்க ரூலுக்கு வந்து மாட்டிக்கிறீங்க. கேந்திராதிபத்தினா ரூலுக்குள்ள வந்து மாட்டிக்கிறீங்க. இப்படி படிக்காம ஒரு அதிபதி அந்த பாவத்துக்கு மறைஞ்சா தன்னை வெளிப்படுத்த மாட்டார், லக்கணத்துக்கு மறைஞ்சா அஜாத புரிந்து கொள்ள மாட்டார். இதோட புரிஞ்சுட்டா போதும். சரிங்க சார். நல்லது. தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க கௌதம். கௌதம் பேசுறேன் சார். சார் ஒரு டவுட். இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல வந்து உபாசனை தெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி சார். அப்புறம் ஒரு மந்திரம் வந்து சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி உணர முடியும் சார்? நம்ம யூடியூப்ல இது சம்பந்தம் இது வரைக்கும் 10 தடவை போட்டிருக்கோம். ஆனா எல்லாருமே கேள்விக்கு பதில் திரும்ப திரும்ப அதுல கேட்டீங்கன்னா நிறைய கேள்விக்கு அதுல ஆன்சர் இருக்கு. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்லிடுறேன். லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. விதி நம்பர் 1. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. விதி நம்பர் 2. அந்த நட்சத்திராதிபதி தான் உபாசன மூர்த்தி. அந்த உபாசனை என்னன்னா உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல போதுன்னு காதுக்குள்ள குசு குசு குசுன்னு சொல்றது. இது எப்போ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா நீங்க பிரசனம் பார்க்கும்போது எதிராளி என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்க போறதுக்கு முன்னால அது நம்ம மைண்ட்ல வந்து உணர்த்துங்க. ஓகே. அப்படி உணர்த்துச்சுன்னா உபாசனை வேலை செய்யணும்னு அர்த்தம். சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி எறும்பும் ஊறிக்கிட்டே இருக்கும், ஆனா நம்மளை கடிக்காது. பூச்சி நடமாடிக்கிட்டே இருக்கும், நம்மளை கடிக்காது. அது எல்லாத்த விட யார் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு சாதகமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துருங்க. அவன் அங்க இருந்து கடிக்க வருவான், கடிக்க வருவனுக்கு இந்த இனிப்பு சாப்பிடும்போம், திட்ட வருவான், இந்த நீ காத்தோட உட்காரும்போம். அவன் அப்படியே அவன் வந்த வேகத்தை அப்படியே கூல் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் அனுப்புவோம். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஸ்மெல் நல்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தெய்வம் நம்மாட்டு யார் வந்தாலும் அந்த இடத்துல பிளசண்டா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அந்த ரூமுக்கு பூஜை பண்ண அவசியம் இல்லை, புனஸ்காரமா இருக்கணும், ஆச்சாரம் அதெல்லாம் தேவை. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். அது இப்ப நமக்குள்ள வந்து அந்த மந்திரம் ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கிறது ஒரு உண்மைதானே? உண்மைதானம்மா. இசைக்கும் ஓசைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உண்டு. இசைஞ்சு மனசு இசைஞ்சு ஓசை வந்து அது இசை. அது மேல இசை வந்து மனசுக்குள்ள பினில் கிளாண்ட்ல போயிட்டு அது மந்திரம். நீங்க சும்மா இருக்கக்கூடிய உங்க வாய்ஸை பத்தி கவலையே இல்லை. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க. அது அனிச்சா உள்ள ஓடி உங்களை அறியாம அந்த வார்த்தைகள் அடுத்தடுத்து வந்துருச்சுன்னா அது மந்திரம். மனத்தின் திறத்தோட இசையை சொல்வது, இசைந்து சொல்வது. அப்படி சொல்லிட்டு வாங்க. நீங்க எந்த மந்திரம்னு இல்லை, எல்லா மந்திரத்துக்குமே ஒரு மேல ஒரு கோட்டிங் இருக்கும். எப்படின்னா ஒரு அருகம்புல்லுங்கிறது ஒரு தாவரம். அது எப்ப மூலிகையா மாறும்னா கரெக்டான நேரத்துல அந்த அருகம்புல்லை எடுத்து விரல் நுனியில வச்சு அது மந்திரம் சொல்லும் போது அது மூலிகையா மாறிடுது. அதே மாதிரி ஒரு சாதாரண சொற்களை ஒரு சரியான குருநாதர் மூலியமாக சொல்லும் போது அந்த சொற்கள் மந்திர சொற்களா மாறிடுது. அதுக்கு பேரு தான் தீட்சை. அப்ப ஒரு சரியான குருநாதர் காதுக்கு கீழேங்க அவர் பேரை உச்சரிச்சிட்டாருன்னா அது மந்திரம். இல்ல அந்த மாதிரி ஒரு மந்திரம் நான் வாங்கினேன் சார், அதனாலதான் கேட்கிறேன். தாராளமா நீங்க வாங்கலாம். அதே மாதிரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யாராவது தாழ் மனப்பான்மையில இருக்கிறாங்கன்னா அவங்க பேரையே அவங்க காது கிட்ட போய் திருப்பி அவங்க பேரையே அவங்களுக்கு சொல்லுங்க. அதுல இருந்து அவங்க புதுப்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நீங்க சொன்னது நடந்திருக்கு சார். இப்ப நல்லது. தாராளம். நல்ல சரியான வழியில தான் போயிட்டு இருக்கிறீங்க. ரைட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நல்லது. அடுத்து. வணக்கம் ஐயா. நான் கல்பனா பேசுறேன் ஐயா. ஐயா, எனக்கு ஒருத்தருக்கு வந்து திருமணமும் வந்து நடக்கல ஐயா. சிம்ம லக்னம், மகரத்துல சுக்கிரன் சனி ராகு, குரு வந்து கடகத்துல உச்சமா இருக்கு. ஆனா இன்னும் அவருக்கு வந்து 91 பிறந்திருக்கிறாரு. இன்னும் அவரு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. நாங்க ஐயா காரணமா இருக்கும். குரு எங்க இருக்காரு? கடகத்துல இருக்காரா? ஆமா ஐயா, குரு கடகத்துல 90 91 ஐயா. சனி வந்து எங்க இருக்காரு? தனுசுல இருக்காரா மகரத்துல இருக்காரா? மகரத்துல குரு சனி ராகு இருக்காங்க. சுக்கிரன் சனி. ஆமாங்க. யாரு? கடகத்துல குருவும் கேது இருக்காங்க. ஆமாங்க ஐயா. கரெக்டா? கரெக்ட் ஐயா. ஆமா. அவருக்கு லக்னம் சிம்ம லக்னம் சொல்லிட்டீங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா. 7ஆம் அதிபதி சனி ராகு க்ளோஸா இருக்காரு. காரகர் அங்கதான் இருக்காரு. கரெக்டா? ஆமாங்க ஐயா. அதனால லேட்டா திருமணம் ஆகும். ஒண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 38-40 வயசுல கல்யாணம் ஆகலாம். குழந்தையோட இருக்கிற திருமணம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மேஷத்துல சனி அசுப நட்சத்திரத்துக்கு போகும்போது கல்யாணம் ஆயிரும். ஓகே ஐயா. ஐயா, அது ஒண்ணு ஐயா. அதுக்கு அடுத்தது இப்போ சுக்கிர தசை அடுத்தது சூரிய தசை ஒரு அதுல திருமணம் ஆயிடுமாப்பா அவங்களுக்கு? கட்டாயம் திருமணம் உண்டான உண்டு. அது பயப்படாதீங்க. திருமணம் உண்டான உண்டு. சரி. சொன்ன ஜாதகம் செக் பண்றதுக்கு ஒரு மொழி இருக்கு. நீங்க சொன்னது சிம்ம லக்னம் சொன்னீங்க. கரெக்டா?
ஆமாங்க ஐயா. லக்னம் இன்னைக்கு ஓடிட்டு ரிஷபத்துல கிருத்தி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப கேரண்டியா சூரியனோட நட்சத்திர லக்னம் சொல்லிட்டீங்க, இந்த சம்பவம் நடக்க போறது ஒரு நிஜம். ஓகே ஐயா. இன்னைக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டீங்க, சுக்கிரன் இன்னைக்கு வக்கரமா இருக்காரு. இன்னைக்கும் பாருங்க சனி ராகு சுக்கிரன் 3 சேர்ந்து இருக்கு. ஆமாங்க மீனத்தில். அதனால அதனால கண்டிப்பா நடந்துரும். சரிங்க ஐயா. ஓகே. நல்லது. அடுத்து சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு கோச்சார கிரகம் லக்னத்திற்கு 9ல் உச்சமாக இருக்கு சார். ஆனா தனக்கு தான் 6, 8ஆக இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கடக லக்னம் சுக்கிரன் 9ல் உச்சமாக இருக்கிறார். ஆனா பிறந்த காலத்துல சுக்கிரன் சிம்மத்துல இருக்காரு சார், 6, 8ஆ இருக்காரு. சரி. சோ அது மாதிரி வரும்போது எப்படி சார் பலன் சொல்றது? அங்க யாரும் சிம்மத்துல யாராவது இருக்காங்களாமா? இல்ல சார், அங்க சுக்கிரன் மட்டும் சார் இருக்காங்க. சுக்கிரன் மட்டும் இருக்காரு. மீனத்துல யாராவது இருக்காங்களா? சுக்கிரன் மட்டும் இருக்கு. மீனத்துல வேற பிறந்த கால கிரகம்? மீனத்திலயும் யாரும் இல்ல சார். மீனத்துல யாருமே இல்ல சார், யாரும் இல்ல சார். அந்த சுக்கிரனுடைய பிறந்த கால சுக்கிரன் உணர மாட்டார். பிறந்த கால ஜாதகக்கூடிய கிரகத்துக்கு கோச்சார கிரகங்கள் யாரெல்லாம் 6, 8, 12ல போறாங்களோ அவங்களோட கொடுக்குற அந்த ஃபீலிங்க, உணர்வை அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. நீங்க சொன்ன ஜாதகத்துல சிம்மத்துல பிறந்த கால சுக்கிரன் இருக்கு, கோச்சார சுக்கிரன் மீனத்துல இருக்கிற அந்த கோச்சார சுக்கிரன் உச்சமா இருந்து கொடுக்கக்கூடிய உணர்ச்சியை பூரா இந்த பிறந்த கால சுக்கிரன் உணரவே உணராதுங்க. ஆனா பலன் கொடுக்குமானா கண்டிப்பா பலன் கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 9ல உச்சமா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா பலன் கொடுக்கும். அவங்க ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட இவனுக்கு அது 10 லட்சம் பெருசா தெரியாதுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி. வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால திடீர்னு ரைட் ஐ பார்வை இழந்து விட்டேன். சரி. வலது கண். நம்ம பிறந்த கால ஜாதகத்துல 2ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கிரகம் வலிமையான பாவ கிரகம், பர்டிகுலர் ராகு சனி இருக்கா? இல்ல, 2ஆம் இடத்துல கும்ப லக்னமும் 2ஆம் இடத்துல குரு மட்டும் தனிச்சு நிக்கிறாருங்க. குரு மட்டும் தனிச்சு நிக்கிறாரா? ஆமாங்க. குரு மட்டும் தனிச்சு. அதனால எனக்கு வலது கண்ணுன்னு சொல்றதுனால சூரியன் கேக்குறது 2ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு தனிச்சு இருக்காருங்க. அதுக்கு ரெட்டி 29 டிகிரி ஐபால்னு பேரு. சரி. எதுக்கு ரூல் படிக்க முக்கியமான கண்டென்ட் பாருங்க. பிறந்த கால ஜாதகத்துல அதிக பாகை பெற்ற கிரகமோ குறைந்த பாகை பெற்ற கிரகமோ யாராவது ஒருத்தர் 2ஆம் இடத்துல இருந்தாலும், அல்ல குரு சுக்கிரன் சூரியனா இருந்தாலும் கண் பார்வை கெடும். சரி. நீங்க சொன்ன ஜாதகத்துல குரு இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி, கரெக்டா? ஆமாங்க, 29 டிகிரி பக்கம். அவர் தான் 2ஆம் இடத்துலயும் இருக்காரு, கரெக்டா? ஆமாங்க. அதனால ஐபால்ஸோட கண்ணுடைய கருவில இருக்கிற நரம்பு திடீர்னு பழுதாயிருச்சு. ஆமாங்க. அதுக்கு நீங்க சர்ஜரி கூட கிடையாதுங்க. நீங்க பெரிய லெவல் இந்த டெலஸ்கோப் லென்ஸ் மாதிரி போட்டு பார்வையை காப்பாத்திக்கிறது நல்லது. சர்ஜரியே பண்ணியாச்சுங்க, மறுபடியும் தெளிவு இல்லாம இருக்கு. சொன்னேன் அதுக்கு சர்ஜரியே கிடையாதுன்ட்டு. அது சர்ஜரி பண்ணா மேலும் கெடாம பாத்துக்கலாம். அதுக்கு லென்ஸ், டெலஸ்கோப் லென்ஸ் ஒண்ணு இருக்கும். சரி. டெலஸ்கோப் லென்ஸ் அந்த பெரிய கண் சோடா புட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு கண் பார்வையை காப்பாத்திக்கங்க. ஓகே. இப்ப பண்ணியாச்சு, இதை ரெடி ஆகுமையா? நீங்க அது கொஞ்சம் நிமிஷம் பயிற்சி பண்ணிட்டு வாங்க, போதும். சரி. அதிக பாகை பெற்ற கிரகத்துக்கு என்ன பலன்னா, அதுக்கு ஓவரா சத்துக்கள் போயோ லிவர் சிரோசிஸ்னு ஒரு வியாதி இருக்கு, கல்லீரல் சுருங்கி கொள்ளுதல். சரி. அந்த கல்லீரல் சுருங்கி கொள்ளக்கூடிய இடத்துக்கு கண்ணு டக்குன்னு போயிருங்க. ஒரிஜினலா உங்க கண்ணுல பிரச்சனை இல்லை, லிவர்ல பிரச்சனை. சரிங்க. அப்ப நம்ம லிவர் பூஸ்ட் அப் பண்ணிட்டா கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஏன்னா கண்ணுடைய உள்ளுறுப்பு லிவர். சரிங்க. ஒரு உறுப்புக்கும் ஒரு உறுப்பு உள்ளுறுப்பு வெளியுறுப்புன்னு இருக்கு. இருதயத்துக்கு நாக்கு, சரி. கல்லீரலுக்கு கண்ணு, மண்ணீரலுக்கு உதடு, அப்படி இருக்கு. கிட்னிக்கு காது, அப்படி இருக்கு. சரி. அதனால நமக்கு லிவரை சரி பண்ணணும்னா கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தியா கிடைக்கும். சரி. நீங்க இன்னும் சொல்ல போனா அலோபதி டாக்டருடைய அனுமதியுடன் சேர்ந்து ஹோமியோ டாக்டரை பார்த்தா வேகமா ரெக்கவரி கொண்டு வரதுக்கு ஹோமியோ சப்போர்ட் பண்ணும். ரைட்டுங்க. நல்லது. இப்போ இந்த சூரியன் வலதுகன்னு சந்திரன் இடதுகன்னு சொல்றோம். நீங்க பிறந்த வருஷம் 85 அதுக்குவா? 1964 மார்ச் 11. 64. உங்களுக்கு சனி கும்பத்துல இருக்கோ?
சனி கும்பத்தில் இருக்குங்க. லக்கணத்துல இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்க. லக்கணத்தில் இருக்குங்க இருக்கு. சரி ரைட். ஆனா நீங்க நான் ஹோமியோ எடுத்துக்கிறது கூடுதலா கேட்கும். சனி கும்பத்தில் இருந்த என்னங்க? இல்ல அது என்னன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். லக்கணத்துல சனி இருக்கும்போது எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் நம்ம உடம்புல. சரி. நோய் வந்ததே தெரியாது. நோய் வந்தது உங்களுக்கு உண்மையிலே நோய் வந்து ரொம்ப வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னால இருக்கும் லிவர்ல. நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். லக்கணத்துல சனி இருந்தாலும் லக்கணத்துல சனி பார்த்தாலும் நோய் வந்து டக்கு நமக்கு உணர சக்தி இருக்காது. அதே மாதிரி லக்னாதிபதியோட இருந்தாலும் சனி அப்படித்தான்.